வெல்கம் டு த ஷோ ஆஃப் நட்சத்திர ஜன்னல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காணாமல் போன நடிகர்கள். என்ன நடிகர்கள் பத்தி தானே போடுவேன், என்ன நடிகர்கள்னு வரேன்னா காணாம போயிட்டாங்களே, அதனால தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆனா ஆமால இப்படி ஒருத்தன் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல தோணும். ஸோ அவங்க யாரு, என்ன பண்றாங்க அப்படிங்கறது இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகுது பாத்தீங்கன்னா விக்ரம். யோ, சாமி விக்ரம் இல்ல, இது வேற விக்ரம். இவரை பாருங்க, விசில் படத்துல செம்மையா வந்திருப்பார்ல. ஆஹா, இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தேடி பிடிச்சி இப்ப அந்த போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்படி இருக்கிறவரு இப்ப இப்படிதான் இருக்காரு. பரவாயில்ல, கொஞ்சம் வயசானாலும் அப்படியே அந்த சாக்லேட் பாய் அப்படியே தான் இருக்கிறாருல. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹாலிவுட் ஹீரோ. எனக்கு தமிழ் ஹீரோவே தெரியாது, நீ என்னடி ஹாலிவுட் ஹீரோ பத்தி பேசல அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிட்டில் ஜான் படத்துல அழகா வருவார் பாத்தீங்களா. இந்த ஹீரோவை கடைசியா நீங்க வந்து ஒரு தனியார் இன்டர்வியூல பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அந்த போட்டோ பார்த்தோன்னே எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கூட நடிச்ச ஜோதிகாவே இன்னும் இளமையா தான் இருக்கிறாங்க. இந்த போட்டோவை பாருங்களேன், பாத்தீங்களா இப்ப இவர் இப்படிதான் இருக்காரு. கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நான் காமிக்கிற இந்த போட்டோவை பாருங்க, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுதுல. அது வேற எங்கேயும் இல்ல, ஜெய்யோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. நிறைய படத்துல குட்டி குட்டி கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இவர் பேரு ராகுல் மாதவ். இவர் எங்க போனாரு, அட்லீஸ்ட் சைடு கேரக்டரையாவது வரணுமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வரல, காணாம போயாச்சு. சோ இவரோட இன்ஸ்டாகிராம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியா ஏதோ 2 போஸ்ட் தான் போட்டிருக்காரு, அதுவும் வந்து அவரோட படத்தோட ப்ரமோஷனா தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது தமன்னா மேக்கப்பே இல்லாம நடிச்ச படம் கல்லூரி. ஞாபகம் இருக்கா? அந்த கல்லூரி படத்துல வந்து ஹீரோ என்ன ஆனாருன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? உங்களுக்காக நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ வந்து அவரு இப்படிதான் இருக்காரு. வாவ் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அவரோட இன்ஸ்டாகிராம் எங்க இருக்காரு, என்ன பண்ணாரு கண்டுபிடிக்க முடியல. சோ பிசினஸ் பண்றதா ஒரு சில செய்திகள் பார்த்தேன். படத்தை அப்படியே டோட்டலாவே விட்டாச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்கல. நட்சத்திர ஜன்னலோட ஃபைனல் இடத்துக்கு வந்துட்டோம். சோ இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா, அங்காடி தெரு மகேஷ். என்னது இது, ஆமால இவர் காணாம போயிட்டாருல அப்படி கேட்டீங்கன்னா, ஆமா ஒரு 2-3 படத்துல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இவரை காணவங்க, நானும் பல இடத்துல தேடி பார்த்தேன். பட் வந்து இவர் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. இவரும் அதே மாதிரி பிசினஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இந்த படத்துல நடிச்ச ஒரு காமெடி ஆக்டருக்கும் அஞ்சலிக்கும் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்க கூட ஒரு இன்டர்வியூல சொன்னாங்களே, இந்த மாதிரி அஞ்சலி எல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது, இப்பெல்லாம் விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி. சோ வந்து நம்ம அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தோமே தவிர இந்த ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு நீ யாரா நினைச்சீங்களா? நான் நினைப்பேன், அதனாலதான் கொண்டு வந்தேன். சோ இந்த நட்சத்திர ஜன்னல்ல வந்து அந்த 5 ஆக்டர்ஸ், காணாம போன ஆக்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த டாபிக் நான் எதை பத்தி பேசணும், யாரெல்லாம் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.